talking to a real goat. இப்போ பெயின் வந்து லீஃப் வில்லேஜ் அழிக்க வரான். அந்த இடத்துல நரோட்டோ வரதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அழிவு ஏற்படுது. அந்த அழிவு வந்து ஒருவேளை மைட்கே இருந்து அந்த தடுத்து நிறுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சேனல்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றது தப்பு இல்லை, எனக்கு அதே எரிச்சல் தான் வருது. ஆனா கீழே அந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆமா ப்ரோ வேற லெவல் ப்ரோ அது இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தெரிவிக்க விடுறாங்க. அது எனக்கு வந்து என்னத்த சொல்லங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயம் சேர்க்கல அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெயின் நருட்டோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்பவே மைட்கே வந்துட்டார் அந்த இடத்துல. ஆனா கக்காஷிய பார்க்கல. ஒருவேளை கக்காஷிய பார்த்துருந்தா மைட்கே ரொம்ப கோபமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நருட்டோ நாகட்டோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவும் தான் மைட்கே அமைதியா இருந்தாரு. மைட்கே சண்டை போட்டிருந்தாலுமே நருட்டோ அளவுக்கு பேச மாட்டாரு, ஒன்லி வீச்சு தான். அப்படி இருந்தாலுமே சண்டை நல்ல இவ்வளவுதான் பையன் சண்டை போட்டுருக்கோம். பெயிண்ட் ரினிகன் இருக்குங்க. ஆமாங்க, ரினிகனை வச்சு பண்ணலாம். ஏன் மாதரா கூடயே டென்டெயில்ஸ் ஆன மாதரா கூடவே மைட்கே சண்டை போட்டாரு. மாதராவே சொல்லுவாரு ஐ டிக்ளேர் யூ ஆர் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்ட்டு. அதெல்லாம் சரியான சீன். மைட்கே ஸ்ட்ராங் தான் ஒத்துக்கிறேன், பெயினை டிஃபீட் பண்ணிடுவான்னே வச்சுப்போம். ஆனா இப்போ உயிர் போச்சுல எல்லாருக்கும், கக்காஷி இவங்களுக்குலாம் உயிர் போச்சுல, அத பெயினை போட்டு தள்ளி இருந்தா நாகட்டோ ரிவைவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா நருட்டோ பேசி பேசி தன்னோட வழிகளெல்லாம் நாகட்டோட்ட தெரிவிச்ச அப்புறம் நாகட்டோ நல்லவனாகி நீ இந்த உலகத்தை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரிவைவ் பண்ற சக்தியை கொடுத்து நாகட்டோ செத்து போயிடாரு வயசாகி. ஆனா மைட்கே அப்படி பேச வாய்ப்பே கிடையாது. நருட்டோ அளவுக்குலாம் யாராலையும் பேச முடியாது. நருட்டோ தன் வழிகளை பகிர்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் உயிரை கொடுத்துட்டான். அப்படி சண்டை போட்டு பெயினை போட்டு தந்ததுமே கக்காஷி இப்ப நம்மளால இருந்திருக்க மாட்டான். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆனா எல்லாத்தோட மறக்க ஒரு விஷயம் என்னன்னா, பெயின் வந்து கடவுள், அது அவங்க உணர்ந்துக்கணும். இதெல்லாம் தெரியாம அவங்க வந்து சேனல் பேர்லாம் சொல்ல விரும்பல. ஆனா ஒரு கமெண்ட் அந்த ஒரு சொல்ல பேர் குறிப்பிடணும். ஏன்னா அந்த கமெண்ட் வந்து ட்ரூ நருட்டோ ஃபேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். அது எதுக்கு அந்த பேர் வச்சாலும் தெரியல, அவன் இஷ்டத்துக்குன்னு பேசுறான். அவன் எரிச்சல் ஆகுது. ஆமா, அவங்க ஃபேன்ஸ் அதிகங்க மைட்கேக்கு. அதுக்கு நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமாங்க, அது ஒரு வெறியில தான் சொல்றது. ஆனா நருட்டோ அளவுக்கு பேச முடியுமானா வாய்ப்பே கிடையாது. மைட்கே கொன்றுப்பாரு தான் ஏதாவது பண்ணி. ஆனா நாகட்டோ சும்மா இல்லைங்க, சாதாரணமா இல்ல. நாகட்டோ டஃப் பண்ணி கொடுத்து நாகட்டோவே செத்து இருந்தாலுமே ரிவைவ் பண்றது கஷ்டங்க. இப்ப மனசு திருந்தி தானே எல்லாரையும் ரிவைவ் பண்ண கொண்டவங்கன்னா இப்ப எல்லாரையும் போட்டு தட்டா ரிவைவ் ஆயிருப்பான். இப்ப கக்காஷி நம்மள தான் இருந்திருப்பாரு 500 எபிசோட் வரைக்கும். நருட்டோ பேசவும் தானே. இப்பதான் நருட்டோ தன்னோட வழிகளை தெரிவிக்கவும் தன்னோட சென்சையோட வழிகளை தெரிவிக்கவும் தான் அவன் நல்லவனா. அதனால நருட்டோல பேச முடியுமான்னு தெரியல. வேற யார் அந்த இடத்துல இருந்தாலுமே வாய்ப்பு கம்மி தான். போட்டு தள்ளியிருப்பாங்க சரிதான், ஆனா பேச முடியாது. அவன் நல்லவங்க தாங்க நாகட்டோ. உசுமாக்கி ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாரு மைட்கே. ஆனா நருட்டோ அளவுக்கு இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, ஒரு சில பேர்லாம் கேக்குறீங்களா ஃபேவரட் கேரக்டர் எத்தனையோ இருக்கா, ஏன் நருட்டோங்கிற பேர் வைக்கிறீங்கன்னு. இதுதான் காரணம். அதான் நருட்டோ. அதான் இல்ல ஒரு சில பேர் சொல்றாங்க கதையே நகருது. ஆனா ஒரு சில பேர் கமெண்ட்ல இஷ்டத்துக்கு பேசுறாங்களா, அவங்களுக்கு சொல்லணும் வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். எல்லா கேரக்டரையும் மதிக்கணும். ரெஸ்பெக்ட் ஆல் கேரக்டர்ஸ்.